தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் சென்னையில் உடல்நலக் குறைவால காலமாயிட்டாரு அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினர் மட்டுமில்ல தமிழர்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியா தான் இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் இவர் தமிழின் மீது கொண்ட பண்பும் பற்றும் அதன் மீது அவர் வைத்திருந்த காதல் தான் இல கணேசன் மீது மிகப்பெரிய மரியாதையை ஒட்டுமொத்த மக்களுக்குமே தொடர்ச்சியாக கொண்டு வந்தது. ஒரு மனிதனுடைய மரணம் தான் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு, அவர் மீது வைத்திருக்கிற அன்பு என்ன அப்படின்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அப்படி இல கணேசனுடைய மறைவு எல்லாருக்கும் ஒட்டுமொத்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, இப்படி ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்தாரே அப்படின்னு எல்லாருக்குமே உண்மையிலே கண்கள்ல கண்ணீர் வர வைக்குது. இவரை பத்தி பேசணும் அப்படின்னாலே பாஜக இப்படி ஒரு தலைவரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருப்பாரு. ஏன்னா வரலாறை படிச்சவங்களுக்கு தெரியும், பாஜக ஒரு மாதிரி அக்ரெசிவா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வார்த்தைகளை பயன்படுத்தி அது பத்திரிகையாளர்கள்ட்ட சந்திப்புலையும் சரி இல்ல ஒட்டுமொத்த மக்களிடமும் சரி ரொம்ப கோபமா காட்டமா இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தலைவர் அப்படின்னு தான் பேர் எடுத்திருப்பாங்க. ஆனா இல கணேசன் தொடர்ச்சியாக எப்பயுமே தன்னுடைய இறுதி நொடி வரையுமே ஒரு மென்மையான போக்கை கையாண்டு கொண்டு வந்திருந்தாரு. இவரோட ஆரம்ப கட்ட காலத்தை படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒருத்தரை தமிழ்நாடு எப்படி கண்டுகொள்ளாம இருந்தது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சங் ஹீரோ தான், ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சார் அரசியல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவருடைய இறுதி நாட்களை ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார். இவருடைய ஆரம்ப கட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5 வயதிலேயே ஒரு சிறு குழந்தை இருக்கும் பொழுதே இந்த சாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த RSS அந்த சாக்கா ட்ரைனிங்க்கு அவர் போனவர். அதன் தொடர்ச்சியா 16-17 வயதுலலாம் ஒரு அரசு ஊழியராகவே அவர் மாறிட்டாரு. அரசு ஊழியராக பணிபுரிந்தாலும் கூட இவர் தொடர்ச்சியாக RSS பணிகளை கலந்து கொண்டே தான் இருந்தாரு. அப்படி திருச்சியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்த RSS சார்ந்த ஒரு மாநில அமைப்பாளர் ராமகோபால் அவர் பேரு மீட்டிங்ல பேசும்போது கேட்கிறாரு, RSSக்கு எப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்க தேர்வு செய்யணும் நாங்க ஆசைப்படுறோம்னா அவங்க குடும்பம் ரீதியாக போய் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள லாக் ஆகாம நாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கல்யாணம் குடும்பம் குழந்தைகள் இப்படி எந்த விதமான கமிட்மெண்ட்டுக்குள்ள போகாம ஒருவர் நாட்டுக்கு தன்னை அர்ப்பணிப்பு செய்து கொண்ட வேண்டிய அளவுக்கு ஒருத்தரை நாங்க எதிர்பார்க்கிறோம், அதற்கு யார் தயார் அப்படின்னு கேட்கும்போது அந்த கூட்டத்துல பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்துல ஒரே ஒரு கைதான் உயர்ந்தது, அது இல கணேசன் அவர்களுடைய கைதான். அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றும் அளவிற்கு கிட்டத்தட்ட 80 வயதை நெருங்கிட்டார். ஆனா இன்று வரை அவர் திருமணம் செய்து கொள்ளல. நாட்டுக்கு தன்னை சொன்னது போல அவர் செய்து கொடுத்த சத்தியத்திற்கு ஏற்றவாறு அவர் தன்னை நாட்டுக்கே அர்ப்பணிப்பு செய்து கொண்டார். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும். அவர் முழுக்க முழுக்க ஒரு RSS தான் வாழ்ந்தாரு. அதற்கு அப்புறம் தான் அவர் பிஜேபி அதெல்லாம் ஜாயின் பண்ணது. 91 காலகட்டத்தில் இவர் பிஜேபிக்குள்ள வராரு, அதாவது இந்த RSSல இருந்து பிஜேபிக்குள்ள வராரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த பிஜேபியை இன்று வரை இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா வளர்ந்து நிக்குதோ அதற்கு வேர் போட்டு அதுக்கு தண்ணி ஊத்தினது இல கணேசன் தான். நகரம் முழுவதும் கிராமம் முழுவதும் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு அதை கொண்டு போய் சேர்த்தது இல கணேசன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. என்ன காரணம்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு பதவி வேணும், எனக்கு MLA சீட் வேணும், MP சீட் வேணும் அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம RSSல இருந்து நம்ம சேவை செய்ய வந்திருக்கோம் இந்த நாட்டுக்கு அப்படின்ற ஒரு நினைப்புல மட்டும்தான் அவர் வந்தாரு. ஆனா இந்த பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா தொடர்ச்சி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. 2009 2014 எல்லா தேர்தலையுமே அவர் போட்டிட்டாரு. 2016-18 காலத்துல மகாராஷ்டிரால இருந்து மாநிலங்களவை உறுப்பினருமாவும் இவர் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்புதான் உண்மையிலே அவர் உச்சம் தொட்ட காலம் எது அப்படின்னு பார்த்தா, இவர் தமிழ்நாட்டுல அவ்வளவு களப்பணி ஆற்றி இருக்கிறாரு. யாருக்கிட்டையுமே கோபப்படாம ஒரு மென்மையான போக்கு. இதுல ரொம்ப ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா, திமுக தலைவர் கருணாநிதி அவரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இவர். அவர் கூட ரொம்ப நட்பு பாராட்டிய ஒரு தலைவர் தான். இப்ப இல கணேசனோட மறைவு பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வேதனை தான் கொடுத்திருக்கு. என்னன்னா, பிஜேபியில இருந்து ஒரு தலைவர் அவர் யாருமே பார்க்கல. ஏன்னா தமிழ் மேல தீராத காதல் கொண்டவர், தமிழ் மேல மிகப்பெரிய பற்று கொண்டவர். எல்லாருக்கும் அவர் என்னவா தெரியும்னா, பிஜேபியில ஒரு தலைவர் இருந்தாரு அவ்வளவுதான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, அவர் மிகப்பெரிய பாடலாசிரியர், பல பாடல்கள் எழுதி இருக்கிறாரு, ஒரு நல்ல கவிஞர், நல்ல கவிதைகள் எழுதினவர், தமிழ் மேல ஒரு பண்பு கொண்டவர். தமிழ் 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 இது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு களப்பணியாற்றவர், தமிழ் மேல அன்பு கொண்டவர். ஆனா அவரோட ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் கடைசி ஒரு 4-5 வருஷம் தான். அவர் நாகாலாந்துக்கு ஒரு கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. நாகாலாந்து, மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால் இந்த 3 ஸ்டேட்டுக்குமே அவர் கவர்னரா இருந்தாரு. ஒரு கவர்னரா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, CM இருப்பாரு, அடிஷனலா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஊர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்ச்சியா ஏற்படுத்தி கொடுக்கறதுல ரொம்ப குறியா இருந்தாரு. அந்த நாட்டு மக்களுக்கு மொழி குறித்து இல்ல வேற ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் முதல் குரலாக முதல் ஆளாக அவர் ஒரு கவர்னரா அங்க செயல்பட்டு இருக்கிறாரு. தன்னுடைய இறுதி நொடி வரை மரணம் ஒன்றுதான் அவரை வென்றுச்சே தவிர அவரை வேற யாராலையும் வெல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு களப்பணியாளர் தான் அவரு. இப்ப சமீபத்தில் அவரோட வீட்டுக்குள்ள அவர் வலிக்கு விழுந்தாரு. வலிக்கு விழுந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, தலையில ஒரு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் ICUல அப்போலோ அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா வெகு விரைவில் வீடு திரும்புவார் அப்படின்ற செய்தி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா வீடு திரும்பும் அவர் ஒரு பூத உடலாக திரும்புவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு இப்படி ஒரு மரண செய்தின்றது ஒட்டுமொத்த பாஜகவினரும் சரி தமிழக மக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வலியும் வேதனையும் கொடுத்திருக்கு.
அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இது போன்ற எண்ணற்ற தலைவர்கள், பாஜக இருக்கக்கூடிய இன்றைய தலைவர்களும் சரி, முன்னாள் தலைவர்கள், சீனியர்ஸ் எல்லாருமே இவரை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கணும். முக்கிய காரணம் என்னன்னா, யாரையுமே மனது புண்படுத்தி பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் உண்மையிலே தமிழை காதலிச்சிருக்காரு. தமிழை நேசித்த ஒரே காரணத்தினால் தான் யார் மனதும் புண்படாமல் தன்னுடைய தாய்மொழியை சிரித்த முகத்தோடு தான் பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர ஒரு ஃபுட்டேஜ் கூட நீங்க இலகணேசன் கோவப்பட்டு பேசிட்டாரு, தாய்மொழியில பிறரை திட்டாரு, இல்ல வேற யாரையும் முகம் சொலிக்கும் வகையில நடந்துகிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி கூட கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு இழப்பு உண்மையிலே எல்லாருக்குமே பேரிழப்பு தான். எனவே இலகணேசன் அப்படின்ற ஒருத்தரை மிகப்பெரிய ரோல் மாடலா எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் சரி, முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள், இளைஞர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே எப்படி இலகணேசன் ஐயா அவர்கள் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்து ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை செய்தாரோ அதே போல நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல அரசியலை அவரின் வழியில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.